அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேரம் தல்லாசி நீலமேக சுவாமியானத்துடன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்துள்ள உங்கள் திருநாவுக்கரசர் காணொலியை தள்ளிவிட்டாங்க. நாளைய பஞ்சாங்கத்தை இப்போ முழுமையாக வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். இந்த அரிய வாய்ப்பை தந்த இறைவனுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக்கொண்டு, அதோட இந்த யூடியூப் சேனலில் என்னை நீங்கள் நினைத்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவித்துக்கொண்டு, இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, காணொலியை இனிமேலும் பார்க்க இருக்கின்ற அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் பார்த்து இல்லாமல் இன்னொருத்தவங்களும் பல பேர் பலனடைங்கிற நோக்கத்தோடு நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இதை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிகள் இறைவன் கட்டளைப்படி நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். அது என்னமோ நமக்கு தெரியல. தினசரி தேவார பாடல்கள், காவல் தெய்வம், ஒவ்வொரு கோயிலை பற்றி சிறப்பு செய்திகள்லாம் தினசரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை கட்டளைப்படி செயல்பட்டுருக்கேன். நாளைக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி 18/3/2025 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி. நாளை நைட்டு 10:09 வரலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பஞ்சமி திதி. இன்றைக்கி சில பேர் இன்றைக்கே சதுர்த்தி நைட்டு தான் ஆரம்பிக்குது. இந்த உத்தராயணங்கிறதுனால சில பேருக்கு அது இந்த 4ஆம் நாள் கணக்கு சொல்கிறாங்க. பட் சில நேரங்களில் மாறும். இந்த நம்ம என்ன சூரிய உதயத்தை வச்சு தான் எல்லாமே கணக்கு பண்ணுறாங்க. சில ரொம்ப பெரிய ஞானிகள், அறிவார்ந்த ஜோதிடர்கள், அறிவார்ந்த ராசி பலன் சொல்கிறவங்களாம் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் பஞ்சாங்கப்படி சில இது மாறும். நம்ம சூரியன் எப்படி கொஞ்சம் லேட்டாக உதைக்குது, முன்னாடி உதைக்குது, உதிக்கிற டைம் வச்சு தான் எல்லாமே நம்ம கணக்கு பண்ணுறது எல்லாமே. அதேமாரி இந்த மாலை அஸ்தமனம் ஆகிற டைம் இதை வச்சு தான் நம்ம எல்லாமே செய்யுது. 6 to 6 கணக்கு கிடையாது. கொஞ்சம் மாறும். அரை மணி நேரம் முன்ன பண்ண மாறும். அதேமாரி திதி மாறும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு கணக்கு பண்ணுறது. சரி, நமக்கு அது தேவையில்லை. நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி என்ன நடக்குதோ அதை நமக்கு நல்லது எது நடக்குதோ எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். நாளை சங்கட சதுர்த்தி. எம்பெருமான் ஸ்ரீ குபேர கணபதிக்கு எல்லா கோயிலையும் அபிஷேகம் நாளைக்கு தான் நடக்குது. இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு யாரும் செய்யலை. அப்புறம் சதுர்த்தி திதி 19. அப்புறம் சுவாதி நட்சத்திரம் 5:52 மாலை வரை. அப்புறம் நாளைக்கு மீன ராசி சந்திராசிரமம் நாளை ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ராகு காலம் 3:25 4:57 வரலாம். யமகண்டம் 9:20 10:51 வரலாம். அப்புறம் சுபஹோரைகள் நாளைக்கு நல்ல நேரம் காலையில் 10:50 11:18 வரலாம். அதுக்கப்புறம் 12:18 1:18 வரலாம். அது ஒரு மணி நேரம். அதுக்கப்புறம் பிற்பகலில் 4:48 6:48 வரலாம். அதுக்கப்புறம் இரவு 7:18 8:18 வரலாம். நாளைக்கு ஒரு சுமாரான நாள் தான். நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு விடாவாரியாக பார்க்க போகிறோம். சில நாட்கள் சில பேருக்கு சில சௌகரியங்கள் இருக்கும். நாளைக்கு இதெல்லாம் செய்யலாங்கிறது நமக்கு பஞ்சாங்கப்படி இதில் உள்ள சொல்லியிருக்காங்க. நாளைக்கு புதுசாக கணக்கு ஏப்ரல் மாத கணக்கு போகிறாங்கள, அதுக்கு புத்தகம் போட கணக்கு வாங்க வேண்டிய நாள். அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் நாளைக்கு பண்ணலாம். புது கணக்கு போடுறதுக்கு ஏப்ரல் 18 மாசி பங்குனி 18 ஏப்ரல் 1. ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை சுவாதி நட்சத்திரம் 12 to 1 மேச லக்கணம் சிறப்பான நேரம். அதுக்கப்புறம் கடன் தீர்க்கிறதுக்கு நாளைக்கு 12 to 1 செவ்வாய்க்கிழமை, அது ஒரு சிறப்பான நேரம். நாளைக்கு என்னென்ன சிறப்புகள் தான் இருக்குது. எல்லாம் வல்ல இறைவர்கள் காணொலியை பார்க்குற நானே கிடைக்க வேண்டிய உங்களது விடைபெறுவது உங்கள் திருநாவுக்கரசர்.
காலையில் சப்ஸ்கிரைப் பண்ண